கும்பராசிக்காரர்கள் காதல சொல்லும்போதே என்ன கலர் போட்டுட்டு போணும்? என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி குடுத்தா, அந்த காதல் ஒரு ஒரு சமாதானத்துல முடியும்? பொதுவா பாத்தீங்கன்னா, கும்பம் அதுவும் சனியினோட ராசி தானே. அப்போ இவங்களுக்கு ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, பிளாக் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ப்ளூ மோஸ்ட் ரொம்ப ஆஃப் பிடிக்கும். பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் பிளாக்னாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். இவங்க ட்ரெஸ் எடுத்து குடுக்கறதா பிளாக் எடுத்து குடுக்கறது. நல்ல ஒரு ராயல் ப்ளூல எடுத்து குடுக்கறது, நேவி ப்ளூல எடுத்து குடுக்கறது. இவங்க பாத்தீங்கன்னா, அப்படிதான் கிஃப்ட்டே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அனலைஸ் பண்றத விட, இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இந்த பொண்ணுக்கு இது பிடிக்கும். அப்படின்னு எடுத்து போய் குடுத்தாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கும். ஓ! சூப்பர், சூப்பர். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி உண்டு. ஒருத்தவங்களோட மனசுக்குள்ள ஊடுருவி, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அனலைஸ் பண்றது, ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்லயே அவங்க கண்டுபிடிச்சுடுவாங்க. கண்டுபிடிச்சுருவாங்க. சோ இவங்களுக்கு கண்டுபிடிச்சுடுவாங்க. இதுதான் தேவைப்படுது அப்படிங்கிறத தேவைப்படுது அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாங்க. கண்டுபிடிச்சுடுவாங்க. கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்ட பின்னாடி அவங்களுக்கு பாருங்க, நெறைய நேரம் பாத்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்னரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கும்பத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு முறையாவது பிசினஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை. அந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆயிடுவாங்க. சக்சஸ் ஆயிட்ட பின்னாடி எனக்கு இந்த பிசினஸ் வேண்டாம் அப்படின்னு வேற பிசினஸ்க்கு போவாங்க. ஏன்னா, இந்த ஜெயம் ரவி சார் எதுலயுமே ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாரு பாத்தீங்க, கிக் வேணும், கிக் வேணும் கிக் அப்படின்னு. வேணும். அந்த மாரி நான் புதுசா சாதிக்கணும். சாதிச்ச பின்னாடி எனக்கு அந்த தொழில்ல இருக்க கிக்கு போயிடுது. நான் இன்னொரு தொழில் போறேன். எத்தன பிசினஸ்னாலும் சக்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கும்பத்துக்கு. கும்பத்துக்கு உண்டு. சோ கும்பராசிக்காரர்கள் சொல்லும்போது, அவங்களோட காதல் வந்து திருமணத்துல முடிய வாய்ப்பு இருக்கா? நெறைய மேக்ஸிமம் திருமணம் பண்ணிப்பாங்க. அதுதான் எனக்கு தைரியம் இருக்கு. எனக்கு லவ் பண்றது தைரியம் இருக்கு. அத விட லவ் பண்றத சொல்றதுக்கு தைரியம் இருக்கு. அத விட எதிர்த்தாங்க அப்டின்னா வீட்ட விட்டு போய் திருமணம் பண்ணிக்கிறதுக்கும் எனக்கு தைரியம் இருக்கு. அப்புறம் நான் மேக்ஸிமம் அது பாத்தீங்கன்னா, சக்சஸ்ல முடிஞ்சிருது. மேஷமும், கடகமா இல்லாத பட்சத்துல சக்சஸ்ல முடிஞ்சிருது அப்டின்னு ஓகே, சொல்லலாமா. ஓகே. கும்பராசிக்காரர்கள் காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க. அதுவும் கடல் தாண்டி காதலிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி.